சிவமங்கலம். இரக்கம் தவிர இறையைச் சேர இன்னொரு எளிய வழி இல்லை பாருங்கள் இச்சகம் தனில். இரக்கம் தவிர இறையைச் சேர எளிய வழி இல்லை இவ்வுலகில், மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன், பக்தியினால் கிட்டாத இறைவன், தவத்தினால் கிட்டாத இறைவன், நெறிமுறைகளால் கிட்டாத இறைவன் ஒரு எளிய இரக்கத்தினால் கிட்டு விடுகிறான் பாருங்கள். ஏனெனில் இரக்கம் இறைவனுடைய உருவமாய் இருக்கிறது. இறை அங்கு இரக்க சுபாவம் உடையதாய் இருக்கிறது. இரக்கம் கொண்டவனை தேடி இறைவன் வருகிறான். இரக்கம் கொண்டவன் இச்சகம் தனில் எவ்வளவோ இழந்திருப்பான். எந்த வேளையிலும் அவன் இறைவனை இழப்பதில்லை, இறைவன் இவனை மறப்பதில்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. இந்த களம் தந்ததெல்லாமே அகற்றப்படும். இதெல்லாம் என்னன்னு தெரியாதா? நேற்று உண்டது இன்று எனக்கு நினைக்க கூட உதவாதுன்னு சொல்றேன். இப்படி எல்லாமே கடந்து போயிடும். கண்டது, கொண்டது, மோகித்தது, போகித்தது எல்லாம் சென்று விடும். அங்கு எஞ்சி இருப்பது கருவி கிரணங்கள் எல்லாம் நடுநடுங்கு செய்யும் மரணம்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். சத்தியம் சொல்கிறேன். ஆம் செல்வங்களே, இரக்கம் கொண்டவனை இன்முகத்துடன் இறைவன் ஏற்கிறான். அவனுக்கு அந்த மரண அவஸ்தை பெரும்பகுதி குறைத்து விடுகிறான். சத்தியம் சொல்கிறேன். ஏனெனில் அவன் கடைபிடித்த இரக்கம் மட்டும்தான். இப்ப இருக்கும் ஒரு நன்மருந்தா இருக்கு மனசுக்கு, மனிதனுக்கு. இரக்கம் புகா நெஞ்சில் இறுக்கம் புகும், இறுக்கம் புகுந்த நெஞ்சில் அரக்கம் புகும். 100% அவன் இறையை இழந்து விடுவான். அப்ப இறுக்கத்தினால் அரக்கமும் இரக்கத்தினால் இறைவனும் உங்களுக்குள் செய்யப்படுகிறார்கள். ஆதலால் என் செல்வங்களை, எந்த இழப்புகளை கருதியும் உங்களுடைய இரக்கத்தை இழந்து விடாதீர்கள். இரக்கத்தின் பெயரால் நிலை நின்றிருங்கள் என் செல்வங்கள். அவன் இறங்கினான் இச்சகம். ஜகத்தினில் நாம் வாழ்கிறோம். மன்னிக்கிறது இந்த மண், மண் நிற்கிறது. ஏன் மன்னிக்கிறது? மண் நிற்கிறது. ஆம் செல்வங்களே, அவன் இரக்கத்தினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் பெரும் கடலாய் இருக்கிறான், நம்ம ஒரு சிறு துளியா இருப்போம். இங்க எல்லாம் நம் உறவுகள் தான் சொல்றேன். உயிர்களை அவன் வடிவாய் கண்டு வையுங்கள். சத்தியம் சொல்கிறேன். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, இரக்கம் பழகுங்கள். இருக்கும் வரை இரக்கம் பழகுங்கள். அரக்கம் தவிர்க்க இருக்கும் ஒரே உபாயம் இதுதான் என்பதை மறந்து விடாதீர்கள். சத்தியம் சொல்கிறேன். சத்தியம் சொல்கிறேன். நமக்குள்ள இருக்கிற இறுக்கம் அகற்றணும் அப்படின்னா இரக்கம் மட்டும்தான் ஒரே வழி. ஆம் செல்வங்களே, இரக்கம் மறந்த பேர் இறுக்கம் புகுகிறார். இறுக்கம் மறந்த பேர் இரக்கம் புகுகிறார். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. உங்களுக்குள்ள என்னைக்குமே உங்களுடைய மனதை கடினமாக்கி கொள்ளாதீர்கள். அந்த உயிர் வடிவாய், ஆமா, இந்த உயிர்களை குறைந்தபட்சம் 2 கண் வழி காணாது கனி வழி கண்டு பழகுங்கள். இந்த சகம் நிதர்சனம் இல்லை, இம்மை சாஸ்வதம் இல்லை. சத்தியம் சொல்கிறேன். இது சாஸ்வதமானது, உறுதியானது, இறுதியானதுன்னு கூறுவதற்கு இல்லை. இதுல எந்த மாறுதலும் கிடையாது. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு உண்மை புரியும். இதெல்லாமே கடந்து செல்ல இருப்பவைகள். பாருங்களேன், இது வரைக்கும் கடந்தது எல்லாமே போயிருச்சு பாருங்களேன். ஆனா நம்மளுடைய மூல சுபாவமான இரக்கத்தை தொலைத்து விட்டோம். இதுதான் சத்தியம். ஆனா நம்மளுடைய மூல உடைமையே இரக்கம்தான். ஒரு இரக்கம்தான் நம்ம இந்த சகம்தனில் அழைத்து வந்தது. இந்த இரக்கம் தான் காத்தது நம்மை. ஆனா இன்னைக்கு இந்த கள வாடிக்கைகள், இந்த களத்து போக்குகள், நம்மளிடத்துல இருக்க அடிப்படை
இரக்கத்தை பறித்து விட்டது. எந்த நிர்பந்தத்திற்காகவும் யாராக இருந்தாலும் நீங்கள் இரக்கமில்லாத நோக்கி விடாதீர்கள். நம்மால செய்யறதுக்கு, நினைக்கிறதுக்கு, காண்றதுக்கு அப்படின்னு இங்கு சில ஜீவன்கள் இருக்கிறது உண்மை. அவ்வளவுதான். நீ கொடுப்பதை உண்டு வாழ்வதற்கு, உன்னுடைய அன்பான அரவணைப்பான முகத்தை பெறுவதற்குன்னு இங்கு சில உள்ளங்கள் இருப்பது உண்மை. அடிப்படை ஆதரவற்ற ஜீவன்கள் எல்லா வகையும் இருக்கு. ஆம் செல்வங்களே, இரக்கம் உள்ளவனை விட்டு இறைவன் விலகுவதே இல்லை. சத்தியம் சொல்கிறேன், மறந்து விடாதீர்கள் செல்வங்கள். அதுதான் நம்மளுடைய ஆதாரம்னு சொல்றேன். ஆமா, அதுதான் நம்மளுடைய மூல பொருள்னு சொல்றேன். ஏன்னா இந்த களம் அது விதைத்தது அதுவே அறுவடை செய்யும். நீ கற்றது பெற்றது என்ன அப்படின்னு பார்த்த அப்படின்னா இழந்தது இருக்கும். என்ன இருக்கும்னா இரக்கத்தை இழந்திருப்போம். இந்த மனம் கடினமாயிருக்கும், கல்லாய் போயிருக்கும். அதை கற்கவா நாம் வந்தோம் இல்லைன்னு சொல்லுவோம். நீ எந்த நிலை உயர்ந்திருந்தாலும், என்ன பெரிய ஸ்தானத்துல இருந்தாலும், உன்னுடைய அடிப்படை இரக்க உணர்வில் இருந்து விடுபடாது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களே. இரக்கம் உள்ளவனிடத்தில் இறைவன் இருக்கிறான். இறை வீச்சு அவனிடத்தில் உண்டு. அவனுடைய சிந்தைக்கு, காணலுக்கு, சொல்லுக்கு, செயலுக்கு இங்கு அர்த்தம் உண்டு, பொறுமானம் உண்டு. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அவன் நினைத்தால் நடக்கும், அவன் நினைத்தால் நடக்கும், அவன் சொன்னா நடக்கும். அது எந்த மாறுதலும் கிடையாது. ஒரு மனிதன் நிறைமொழி மாந்தரின் நினைவே மந்திரம், நிறைமொழி மாந்தரின் சொல்லே மந்திரம். ஒரு மனிதனுடைய இல்லையில்லாத நிறைவு எதனால் அளக்கப்படுகிறது என பேர் இரக்கத்தினால் அளக்கப்படுகிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். இரக்கம் கொண்டிருங்கள். என்ன நிலைப்பாட்டு, அதாவது பசி வந்த பத்தும் பறந்துரும் சொல்லுவாங்க. அந்த நிலையிலும் நீங்கள் உங்களுடைய இரக்க சுபாவத்திலிருந்து விடுபடாதிருங்கள். அதான் சொன்னது, உனக்கு வழங்கின அன்னத்தில் சரிபகுதி இந்த உலகத்திற்கு அளந்து விடு. ஆமா, அது உனக்கு அது போதுமானதா இருக்கும், பரவாயில்ல, அதுல ஒரு பிடியை வை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நேரமும் உண்ணும் பொழுதெல்லாம் அந்த இரக்கம் பழகணும். இதை நம்மளுடைய சுபாவம் ஆக்கிக்கணும். நெல் பயிர் விளைத்து அதை காக்காது போனால் அதுல களை பயிர் தானே முளைக்கும். இந்த இரக்கங்கிறது நீ செயற்கையா செய்துக்கிட்டே இருக்கணும், விதைச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி இருக்க களை பயிர் முளைத்து விடும். மொத்தமும் அவ்வண்ணமே ஆயிரம் செல்வங்களை. ஒரு சாதாரண இரக்கம் ஒரு மனிதனை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்று விடும். ஒரு சாதாரணமான நேர்மை ஒரு மனிதனை மிக உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போயிடும். நீங்க இந்த சகத்து மனிதர்களிடத்தில் அந்த கூலிக்காக பணிபுரியாதீர்கள், அங்க மேலான ஒருவனின் கூலிக்காக பணிபுரிந்து வையுங்கள். ஆமா, இந்த இம்மையோடு முடிந்து விடவில்லை. ஒரு எல்லையில்லாத நெடும் பயணத்தில் வந்தோம். எவ்வளவோ பிறந்து 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 இழைத்துட்டோம். இன்னும் எவ்வளவோ பிறக்க இருக்கிறோம். ஆனா இந்த நெடும் பயணத்துல நமக்கு உடன் வருவது வெறும் இரக்கமா இருக்கட்டும் என் செல்வங்களே. இந்த இரக்கம் கொண்டவர்கள், அதனால நான் எவ்வளவு இழந்துட்டேன், வந்துட்டேன், போயிட்டேன் இல்லை. அவன் இறுதி வரை இறையை இழக்கவே மாட்டான். இவனை இறைவன் இழக்கவே மாட்டான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. நம்ம இந்த உடலோடு முடிஞ்சிடல என் செல்வங்களே. நமக்கு இன்னும் ஒரு தீர்ப்பு நாள் இருக்கு. அங்க இருக்கு கால பாசம் இருக்கு. இந்த கருவி கிரணங்கள் எல்லாம் நடுநடுங்கு செய்யும் மரணம் இருக்கு. இன்னைக்கு இந்த நிலைப்பாடு நம்ம போற்றுவார் இருக்காங்க, ஆளரவம் இருக்கு, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, நமக்கு பெரும் செல்வம் இருக்கு, பெரும் படை இருக்கு, எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு இரக்கத்தை இழந்து விடாதீர்கள் செல்வங்கள். நீ என்ன நிலையில இருந்தாலும் அந்த இரக்கத்தின் பேராலே உங்களை வெளிப்படுத்தி கொள்ளுங்கள். இறைவனுடைய ஆசையை தொலைத்து விடாதீர்கள் என் செல்வங்களே. உனக்கு இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் வேற பார்த்துக்கலாம். உனக்கு வழங்கினதுல பாதியை வை. குறைந்தபட்சம் அன்போடு நோக்கு, அருளோடு நோக்கு, மருள் நீக்கி நோக்கு, பொருளோடு நோக்கு. நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை என் செல்வங்களே. இரக்கனிடத்தில் தான் இறைவன் எளிதில் வருகிறான். ஏன்னா அது அவனோட சுபாவமா இருக்கு. பால் வெண்மை. இறைவன் இரக்க குணம் கொண்டவன். அவன் இரக்கத்தினால் தான் நாம் வாழ்கிறோம் சொல்றேன். அவன் இறங்கினான், நாம் வாழ்கிறோம். இந்த நாள் வரைக்கும் உன் நெஞ்சு அறிந்து, உன் புத்தி அறிந்து நீ எவ்வளவு கடந்து வந்திருப்ப. எவ்வளவு தவறுகள், எவ்வளவு பிழைகள், எவ்வளவு குற்றங்கள், எவ்வளவு இன்னும் எவ்வளவோ நீ தாண்டி வந்திருப்ப. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப நீ சரியாகி விடுவாய், சரியாகி விடுவாய், சரியாகி விடுவாய். உன்னை இங்கு சொக்க தங்கமாக்கி விட முடியுங்கிற நம்பிக்கையில ஒருத்தன் உனக்கு
வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறான். அடாது செய்யும் மக்களையும் வாழ்விக்கும் அரணார் சிவசிற பரனார் நம் இறைவன் பாருங்கள். அடாது செய்யும் மக்களையும் வாழ்விக்கிறான். மீட்டு விடலாம் அவன் நம்புறான். நீ உன்னை நம்புறியோ இல்லையோ அவன் உன்னை நம்புறான். அதனாலதான் அவன் விதித்த காலம் வரைக்கும் நீ என்ன கொடுமைகள் செய்தாலும் அவன் காத்திருக்கிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. நீங்கள் அவன் மெச்ச ஒரு வாழ்வு வாழ்ந்து வையுங்கள். ஒரு அற்ப வாழ்வுலாம் வாழ்ந்துடாதீங்க. உங்களை நீங்கள் உணர்றதே இரக்கத்தின் பெயரால் உணர்ந்து வையுங்கள். இரக்கத்தை விட்டுட்டீங்கன்னா இறுக்கம் புகும், அரக்கம் புகும். ஒரு சாதாரண ஒரு மேலான இறைவனே அணுக அஞ்சும் ஒரு உயர்வானவன் மனிதன். பெரிய இறையெல்லாம் அங்கு தள்ளி போய் நிற்கணும். அவன் சத்திய சுபாவத்துல அவன் நியாயத்தின் பெயரால் நிலையில் நின்றுட்டான் அப்படின்னா இறைவனும் போய் ஒரு ஓரமா உட்காந்துக்க வேண்டியதான். ஏன்னா இவன் அங்க செஞ்சிருவான். ஏன்னா அவன் நேர்மையின் பெயரால் விளங்குபவன். அந்த நபர்களை சோதிக்க இறையை களமாடுகிறது பாருங்கள் என் செல்வங்களே. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, தயவு செய்து இரக்கம் பழகுங்கள். யாரையும் தேசமா பார்க்காதீங்க. கேட்பாரற்றவர் நினைக்காதீங்க. இல்லாதவர்கள் நினைக்காதீங்க. ஏழைகள் நினைக்காதீங்க. ஏந்துபவர் நினைக்காதீங்க. இறை எவ்வடிவிலும் இருக்கிறது. அவ்வளவுதான். உனக்குள்ளார அந்த ஒரு இரக்கத்தை வளர்க்கறதுக்காக இறைவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆமா, போராடிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா இந்த மனிதன் அது எளிதில் மறந்து விடுகிறான்னு சொல்றேன். ஒரு சாதாரண நிலையில இருக்கும் பொழுது கூட இருக்கிற அவனுடைய இரக்க சுபாவம், அவன் ஒரு சில நிலைகளை அடைந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு முழுசா அரக்கனா மாறிடுறான். ஒரு வியாபார அபிவிருத்தி நிலையமா தன் மனதை செய்து விடுகிறான். ஒண்ணுமே இல்லாதப்ப ஓடி ஆடி செய்த இவன் சில அந்தஸ்துகளையும் சில நிலைகளையும் அடைந்தோன்னு அவன் வேற வியாபாரியா மாறிடுறான். மேலானவர்களை நோக்குகிறான். கடந்து வந்த பாதை, தன்னுடைய முன்னம் இருந்த இல்லாமையை மறந்து விடுகிறான். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. இரக்கத்தின் பெயரால் நிலை நின்றிருங்கள். ஆம் செல்வங்களே. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் இறக்கப்பட்டு அதன் பெயரால தயவை பெறுகின்ற நிலையில், பலனை பெறுகின்ற நிலையில் இங்கு சக ஜீவன்கள் நம்மோடு உலா வந்து கொண்டிருப்பது உண்மை. அதனால உளமாற இரக்கம் புகுங்கள். இரக்கம் தவிர மாற்று வழியே இல்லை இந்த மண். மறந்து விடாதீர்கள் செல்வம். சிவமங்கலம்.